இப்ப KN நேரு வழக்குல ஆதாரங்கள் இல்லாமல் ரத்தீஷ் பேர் சேர்த்திருந்தா அவர் என்னை சேர்த்தது தவறுன்னு போட்டார் என்றால் அந்த வழக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகும். எனக்கு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அருண் IPS போட்டு திமுகவை செக் வைக்கிறோம்னு வெளியில நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல மொத்தமா எல்லா வழக்குல இருந்தும் திமுக தப்பிக்கிறதுக்கான முயற்சி செய்யறாங்க. சார், எஃப்ஐஆர் எப்படி இருக்கோ அப்படிதான் தப்பிக்க முடியும். இப்ப ஒரு சின்ன உதாரணம், 2 எஃப்ஐஆர் நான் சொல்றேன். தெய்வ செயல்னு ஒரு ஆளு அரக்கோணத்தில் டைவர்ஸ் பெண்டிங் இருக்கிற நேரத்துல இன்னொரு மாணவி பிகாம் 3rd இயர் படிக்கிற மாணவியை 2ஆம் திருமணம் செய்கிறார். அவருடைய டைவர்ஸும் பெண்டிங். பிராக்டிக்கலாக லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் தான் வரும். ஆனா திருமணம்னு சொல்றாங்க 2வது மனைவின்னு. அந்த மனைவியை திமுகவின் அமைச்சர், அன்றைக்கு அமைச்சர்களுடைய PA கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போறாரு. இது ஏதோ ஃபிஷியா இருக்குன்னு அந்த மாணவி பயப்பட்டு கணவனோடு சண்டை போட அடிதடியில் அவருக்கு காயமேட்டு ஹாஸ்பிட்டல்ல போனா அங்க இன்னொரு மனைவியை சந்திக்கிறாங்க. இவங்க போய் இது எல்லாத்தையும் எஃப்ஐஆராக புகார் எழுதி கொடுத்தால் எஃப்ஐஆர் போடாம திமுக இளைஞர் அணி எக்ஸ்தலத்தில் வந்தது. அவருக்கு இவங்க கடைசியா போட்ட எஃப்ஐஆர் 2024 இது ஹைகோர்ட் விடுமுறை பெஞ்சில் வந்தப்ப நீதிபதி கொடுத்தது அவருக்கு ஜாமீன், ஈவன் ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போடணும்னு கூட கொடுக்கல. ஸோ எஃப்ஐஆர்ல என்ன போட்டிருக்காங்களோ அதை வச்சுதான் வரும். அதே மாதிரி வேலூர்ல ஒரு அங்கன்வாடினா 3 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க வந்து தங்குறது. அதுல தன்னுடைய பர்த்டேய கேக்கு வெட்டி வாளால் வெட்டி சரக்கோடு கொண்டாடிய வீடியோவை போட்டவர் மீது போட்ட எஃப்ஐஆர் பிரிவுக்கு 100 ரூபா அதிகபட்ச ஃபைன்னு சொல்லி விகிடந்தளத்துல இன்னைக்கும் இருக்கு. ஸோ திமுக தப்பு செஞ்சால் எஃப்ஐஆர் வீக்கா இருக்கும். சரி, ஒரு வழக்கில் 4 பேர் இன்வால்வ்னா 4 பேர் மத்தனம் போடணும். 5, 6 சேர்த்தீங்கன்னா அவங்க அதுல இருக்கிற லூப் ஹோலை காட்டினாங்கன்னா அவங்க வீக் ஆச்சுன்னா அடுத்தவங்களும் ஆக வாய்ப்பு.